நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திலும் கர்த்தர் மறுபடியும் செய்தி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எல்லா துதி கனம் புகழ் மகிமை எல்லாம் இயேசுவுக்கே. ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷ்வா டிவியில் மாதத்தின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 7 மணிக்கு நம்முடைய ஜாஷ்வா டிவியில் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்குகின்ற உருவாக்கும் நேரம் என்கிற நிகழ்ச்சி சிறப்பாக சில வருடங்களாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதனால் கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும் நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். என்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். பரிசுத்தத்தின் பாதையில், ஊழியத்தின் பாதையில் செய்தியை கேட்கிற மக்களை ஒவ்வொரு விதத்தில் கர்த்தர் நடத்தி கொண்டே வருகிறார். அதனால் ஏசப்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஜாஷ்வா டிவிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜாஷ்வா டிவிக்கோ தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னும் ஆரம்பத்தில் இருந்ததை விட நிறைய மக்கள் இந்த செய்தியை பார்க்கத்தக்கதாய், ஊழியங்களை கேட்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னும் இதனுடைய எல்கைகளை இன்னும் பெரிதாக்கட்டும். அநேக இடங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு செல்கிற நல்ல ஒரு நிறுவனமாய் கர்த்தர் மாற்றுவாராக. பார்க்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த மே மாதத்தின் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை, சரியா? போன மாதம், அதாவது மே மாதத்தில் போன வாரம் ஒரு செய்தி, அழகான ஒரு செய்தி. அந்த செய்தி எனக்கு நான் 2-3 கேட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். அந்த செய்தியை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏனென்று சொன்னால் எல்லாருக்கும் பண தேவைகள் உண்டு, பொருளாதார தேவைகள் உண்டு, எதிர்காலத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்கள் உண்டு. ஆனால் அந்த வார்த்தை பேசும் பொழுது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார், கர்த்தர் நித்தமும் உன் குடும்பத்தை நடத்துவார். நல்ல விசுவாசமுள்ள ஒரு வார்த்தையாக இருந்துச்சு. எத்தனை பேர் செய்தியை பார்த்தீங்கன்னு தெரியல. சரி, இந்த வாரத்திலும் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பான் என்றான். இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வருகிறார் என்று சொன்னால், பாவம் செய்கிற மனிதன், பாவத்திற்குள் கிடக்கிற மனிதன் அவன் பரிசுத்தமாக வேண்டும், அவன் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவன் பாவத்திலே இருந்து செத்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுடைய பாவங்களுக்காக இயேசுவானவர் ரத்தம் சிந்தினார். இன்றைக்கும் அவருடைய ரத்தம் அநேக ஜனங்களின் பாவங்களை கழுவி கொண்டு இருக்கிறது. எந்த ஒரு மனிதனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. நீ இந்த பாவம் செஞ்சுட்ட, நீ இந்த பாவம் செஞ்சுட்ட, நீ இந்த பாவம் செஞ்சுட்ட, நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லி எந்த மனிதனையும் அவர் புறம்பே தள்ளவில்லை. இயேசுவானவர் வாழ்ந்த நாட்களிலே அநேக பலகீனப்பட்டவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ போ இனி பாவம் செய்யாதே, நீ போ இனி பாவம் செய்யாதே. ஒரு வார்த்தை தான் சொல்லி இந்த பாவத்தை மன்னித்து சுகத்தை கொடுத்து அனுப்பிடுவார். இயேசுவானவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? தமது ஜனத்தின் பாவங்களை கழுவி அந்த ஜனங்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்துவதற்கு தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் சகல ஜனங்களின் ரத்தத்தை கழுவி கொண்டு இருக்கிறது. பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமா வாழணும் அப்படி என்று சொல்லி தேவனுடைய திட்டம். பாவம் செய்யாமல் இந்த உலகத்துல வாழ்ந்துடலாமா? இன்றைக்கு நிறைய பேருடைய கேள்வியை தான், பரிசுத்தமாய் நம்மளால வாழ முடியுமா? நம்ம எப்படி இருப்போம்? நம்ம எப்படி இருந்தோம்?
ஆனால் இன்றைக்கு பரிசுத்தமான சூழ்நிலையில் நம்மளால வாழ முடியுமா? பாவமானது அவ்வளவு, எங்க பார்த்தாலும் பாவம், எதை பார்த்தாலும் பாவம், எதை செஞ்சாலும் பாவம். பாவமானது பெருகி போச்சு. ஆனால் இயேசுவானவர் தம்முடைய ஜனத்தின் பாவங்களை கழுவுவதற்கு தான் இந்த உலகத்திற்கு வந்தார். இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்கலாம், ஐயோ நான் இந்த பாவத்திற்குள் அடிமையாகிவிட்டேன், நான் இந்த பாவத்திற்குள் கிடக்கிறேன், இந்த பாவம், நான் செய்கிற பாவம் வெளியே இருக்கிறவர்களுக்கு தெரியாது, நான் மறைமுகமான நான் பாவத்திற்குள்ளா இருக்கிறேன், எனக்கு இந்த பாவத்தை விட முடியல, இந்த பாவத்தை நான் வேண்டான்னு சொல்லி பார்க்குறேன், ஆனால் இந்த பாவத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியல என்று சொல்லி பாவத்திற்குள்ளா இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு கேட்டு பிறகு சொல்லுவாங்க, நான் வேணும்னு செய்யல, ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் செஞ்சேன், ஆனால் இந்த பாவத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியல, இந்த பாவத்திற்குள்ள உள்ள நான் விழுந்துட்டேன், இந்த பாவத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பாவம் அந்த மனிதனை அடிமையாக்கி விட்டது. அந்த பாவத்திலிருந்து அவனால் என்ன செய்ய முடியல, வெளியே வர முடியாத அளவுக்கு அவன் மாட்டிக்கொண்டான். பாவம் வேண்டாம், பரிசுத்தமா வாழணும். ஆதாம் ஏவாள் ஆண்டவர் படைச்சாரு, சகல காட்டு விருட்சங்களை சகல எல்லா மரங்களையும் படைச்சாரு. கடைசியா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆபிரகாமே ஆதாமே நீ என்ன செய்யக்கூடாது, இந்த மரத்துல இருக்கிற இந்த பழத்தை மாத்திரம் நீ என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்று சொல்லி ஆதாம் ஏவாள்கிட்ட ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க என்ன செய்யல, கீழ்ப்படியல, பாவம் செஞ்சாங்க. ஒரு வசனம் அழகா சொல்லுது, ரோமர் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம், இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நமக்குள்ள ஒரு பாவமான சுவாபம் இருக்கு. அந்த பாவமான சுவாபம் நமக்குள்ள இருக்கிறதுனால நன்மை செய்ய முடியவில்லை. ஒரு வசனம் உண்டு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நமக்குள்ள பாவமான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனால் இயேசு ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது, ஆண்டவரை என் பாவங்களை மன்னிங்க, இந்த பாவத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியல, இந்த பாவம் எனக்கு செய்ய எனக்கு விரும்பலை, நான் அதை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாவத்தை வெறுக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால் நமக்கு கழுவி நம்மளை சுத்தப்படுத்துவார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம், ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் நன்மை செய்யணும் ஆசைப்படுறேன், ஆனா என்னால நன்மை செய்ய முடியல, ஏன்னா எனக்குள்ள பாவமான காரியம் இருக்கு. அந்த பாவம் தீமை செய்து 20ஆம் வசனம், அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளாய் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நம்மளுக்கு யாருமே வேணும்னு சொல்லி எந்த பாவமும் செய்யறது இல்லை. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்வது இன்றைக்கு ஒரு சில நேரம் ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு சில நேரம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம். நீதிமொழியில் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான். உங்களுடைய பாவம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், என்னுடைய பாவம் என்னன்னு எனக்கும் கர்த்தருக்கும் தெரியும். நாம் பாவத்தில் கிடக்கப்படாது, நாம் நரகத்திற்கு செல்லக்கூடாது, நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரலோகத்தில் இருக்க வேண்டும், நாம் நீதிமானாய் இருக்க வேண்டும் என்பது கர்த்தரின் ஆசை. என் பிள்ளை நீதிமான், என் பிள்ளை எந்த தப்பு பண்ண மாட்டான், என் பிள்ளை நீதிமானா இருப்பான். நீதிமான்களுக்கு என்று சொல்லி நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நாம் கர்த்தருடைய பார்வையில நீதிமானாய் இருக்கும் பொழுது அவர் நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறார். அவர் சேனைகளின் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மளும் பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம பரிசுத்தமாக இருந்தாதான் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படியும் வேணும் இப்படியும் வேணும், நன்மை கிடைக்காது. உலகமும் வேணும், ஏசப்பா வேணும், ரெண்டு ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். நீங்க ஏசப்பா பிடிச்சுக்கொள்ளுங்க, இந்த பாவம் எனக்கு வேண்டாம், எனக்குள்ள இருக்கிற இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த பாவமான எண்ணங்கள் எனக்கு வேண்டாம், ஆண்டவரை என்னை நீதிமானாக மாற்றுங்க, என்னை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக நீங்க மாற்றுங்க,
நான் நீதிமானாய் நான் வாழணும், என் குடும்பம் நீதிமானாய் வாழணும், பாவத்திற்கு விலகி ஓடுகிற ஒரு நீதிமான்களின் குடும்பமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவும். சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்ட ஒவ்வொரு துளி இரத்தமும் நம்முடைய பாவங்களை கழுவும். ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை இயேசுவின் இரத்தம் பரிசுத்தமான இடத்திற்கு கொண்டு செல்லும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மளை நீதிமானாக மாற்றி நீதிமான்கள் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். எனக்கு இந்த பரிசுத்தம் வேணும், எனக்கு இந்த பரிசுத்தம் வேணும், நான் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நீதிமானாய் நம்மளை வாழ வைப்பார். நீதிமானாய், துன்மார்க்கனை அல்ல, நீதிமானாய் இதே ஊர்ல வாழ வைப்பார். யோசித்து பார்க்கலாம், ஐயோ நான் இந்த ஒரு தவறு பண்ணிட்டேனே, ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா? இப்படி ஒரு பாவம் செய்து கொண்டு இருக்கிறேனே, இந்த ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா? இந்த ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? நான் மறைமுகமா இப்படி பாவத்துல இருக்கிறேனே, மறைமுகமான பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறேனே, நான் என்னை இந்த தெய்வம் ஏற்றுக்கொள்ளுமா என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டால், என் தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். உங்களுடைய பாவங்களை அவர் பார்க்கவில்லை, உங்களுடைய பாவங்களை அவர் இயேசுவானவர் மன்னித்து விட்டார். இயேசப்பட ஒப்பு கொடுக்க முடியுமா? என்னை நீதிமானாய் மாற்றுங்க, என்னை நீதிமானாய் மாற்றுங்க, என்னை பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யுங்க. நான் பாவத்தில் கிடக்கிற மனிதன் இல்லை, எனக்குள் இருக்கிற அந்த பாவம் அந்த நலமான காரியங்களை செய்ய விடாதபடி என்னை தடுத்து கொண்டு இருக்கிறது. நான் நல்ல மனிதன் தான், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் நல்ல வேலைக்கு போறேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தார் என்னை நன்றாக என்னை வளர்த்தார்கள், ஆனாலும் எனக்குள் இந்த பாவம் இருக்கிறது, இந்த பாவம் என்னால் விட முடியலை என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீங்க நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களா இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு காரியத்துல நீங்கள் ஏதோ ஒரு பாவத்திற்கு அடிமையா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியம் நீங்க செய்திருக்கலாம். கர்த்தர் உங்களை மன்னிக்கிறார், உங்களை அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் உங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய பாவத்தை அவர் பார்க்கவில்லை, எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நீங்க நீதிமானாய் வாழணும், நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழணும், நீங்கள் இந்த உலகத்தில் அநேகருக்கு நீங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசைப்படுகிறார். நீ பாவி அல்ல, நீ நீதிமான். நீ பாவியான மனிதன் அல்ல, நீ நீதிமான் என்று சொல்லி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைக்கிறார். நானும் என்னுடைய வாலிப நாட்களில் எத்தனையோ பாவமான காரியங்கள் இருந்தேன். துணிகரமான பாவங்கள், மறைமுகமான பாவங்கள், எத்தனையோ பாவங்கள் இருந்தோம். ஆனாலும் ரட்சிப்பு என்கிற ஒரு காரியத்திற்குள்ள வரும் பொழுது, இயேசுவின் வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது, என் பாவங்களை எல்லாம் இயேசுவானவர் கழுவினார், என்னை பரிசுத்தப்படுத்தினார். இது பாவம் என்று சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த பாவம் உனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த பாவத்தை எனக்கு விளக்கினார். பாவமான காரியங்கள், பாவமான நண்பர்கள், பாவமான உறவுகள் எல்லாத்தையும் கர்த்தர் அப்புறப்படுத்தினார். என்னை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். இன்னும் என்னை பரிசுத்தமாக்குவார், இன்னும் பரிசுத்தமாக்குவார். கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், சண்டைகள், கெட்ட வார்த்தைகள், இன்னும் நிறைய காரியம் இருக்கு பாவங்கள்ல. பாவம் என்பது இயேசுவானவருக்கு பிடிக்காது. அதனாலதான் சொல்றாரு, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் அல்ல, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நான் பாவியான மனுஷன் அல்ல, நான் நீதிமானாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன், என்னை நீதிமானாய் நீங்க மாற்றுங்க, என்னை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையா என்னை மாற்றுங்க என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களை நீதிமானாய் மாற்றுவார். உலகம் உங்களை எப்படி பார்க்கலாம்? ஒரு குடிகாரன் என்று சொல்லலாம், ஒரு விபச்சாரி என்று சொல்லலாம், ஒரு பாவமான காரியங்களை அந்த ஒரு செய்கிற தொழில் செய்கிற ஒவ்வொரு தொழிலை சொல்லி உங்க குடும்பத்தை சொல்லலாம், உங்களை சொல்லலாம். ஆனால் இயேசுவானவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீ நீதிமான். இயேசுவானவர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை, நீ நீதிமான், நீ பாவியான மனுஷன் இல்லை. இயேசுவானவர் உங்க குடும்பத்தை பார்த்து சொல்கிறார், நீங்க நீதிமானின் குடும்பம், நீங்கள் நீதிமானின் பிள்ளைகள். நான் உங்களுடைய இரத்தத்தை நான் கழுவிட்டேன், உங்களுடைய பாவங்களை நான் கழுவிட்டேன், உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நான் எல்லாவற்றையும் அழித்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நீதிமான், நீங்கள் நீதிமான், நீங்கள் பாவம் செய்கிறவர் அல்ல, நீங்கள் பாவத்தில் கிடக்கிறவர் அல்ல. இயேசுவோட சொல்லுங்க, ஆண்டவரே மறைமுகமான பாவங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் என்னை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. நான் நீதிமானாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன்.
ஒரு நீதிமானாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். என் வாழ்க்கை நீதிமான வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் பாவத்துல இருக்கிறாங்கப்பா, என் பிள்ளைகளை பாவத்துல இருக்கிற எங்க பிள்ளைகளை எடுத்து நீதிமானை நீங்க மாற்றுங்க. நீதிமானாய் வாழும் பொழுது அநேக நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீதிமானாய் வாழும் பொழுது கர்த்தர் வைத்திருக்கிற ஏராளமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம். நானும் இன்னைக்கு இந்த பைபிளை வாசிக்கும் போது எனக்கே ரொம்ப ஒரு ஆசையாச்சு. ஆண்டவர் நீதிமான்களுக்கு அவ்வளவு கிருபை வச்சிருக்காங்க. அதனாலதான் பிசாசு என்ன செய்தான், எப்படியாவது ஒரு பாவத்துக்குள்ள அடிமையாக்கி விட்டுறணும், இவன் கடவுள்கிட்ட போகக்கூடாது, இவனை பாவியாவே வச்சிருக்கணும், அந்த பாவத்துக்குள்ள இருக்கணும், கடவுளுக்கு இவனுக்கு ஒரு பிரிவினை கொடுக்கணும்னு சொல்லி பிசாசு அதான் உங்க கூட என் கூட போராடிக்கிட்டே இருக்கு. ஏனென்று சொன்னால் நீதிமான்களுக்கு கர்த்தர் நிறைய நன்மை வச்சிருக்கார். இந்த நீதிமொழிகளை நீங்க வாசித்து பாருங்க, 10ஆவது அதிகாரத்துக்கு மேல நீங்க வாசிச்சு பாருங்க, அவ்வளவு நன்மையை வச்சிருக்கார் நீதிமான்களுக்கு. அன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு சின்ன பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்துல இருந்து என்னால வெளியே வர முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறோம். ஏசப்பட்ட சோம் பண்ணுங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு குறைவு இருக்காது. அதே 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இன்றைக்கு நீங்க ஏதோ ஒரு குறைவில் இருக்கலாம், பணத்தின் தேவைகள், பொருளாதார தேவைகள், ஒரு தட்டுப்பாடுல இருக்கலாம். ஆனால் நீங்கள் நீதிமானாய் மாறும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாராம். அடுத்து 21ஆவது வசனம், நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம், அப்படித்தானே? ஏதோ ஒரு பாவத்துல நம்ம விழுந்து கிடந்து நம்மளுக்கு உண்டான ஆஸ்தி சொத்தெல்லாம் அழிச்சு நீ கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ நீதிமானாய் மாற்றும் பொழுது அநேகரை நீங்க போஷிப்பீங்களாம். அதே நீதிமொழியில் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்க என்ன காரியத்தை நீங்க விரும்புறீங்களோ, நீங்க என்ன காரியம் வேணும் என்று சொல்லி நீங்க விரும்புறீங்களோ, நீங்க விரும்புகிற காரியத்தை நீதிமானாய் இருக்கும் பொழுது விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீதிமான் விரும்புகிற காரியம் கர்த்தர் கொடுப்பார். இது அதே இதுல 28ஆவது வசனம், நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியா இருக்கும். 30ஆவது வசனம், நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. அதுல 31ஆவது வசனம், நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். 32ஆவது வசனம், நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேசும். துன்மார்க்கனுடைய உதடுகள் தாறுமாறவனைகளை பேசும், தேவையில்லாத வார்த்தைகளை, சண்டையான காரியங்களை பேசும். ஆனா ஒரு நீதிமானுடைய வாய் பிரியமானதை மாத்திரம் பேசும். இன்னும் பாத்தீங்கன்னா நீதிமொழிகள், நீங்க நேரம் தானே நல்லா வாசிங்க, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் நீதிமானுக்குன்னு சொல்லி வைத்திருக்கிற அநேக நன்மைகள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம், நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். இக்கட்டான சூழ்நிலை நீதிமானுக்கு வராது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் என் தேவனாய் கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். அதே இதுல 10ஆவது வசனம், நீதிமான்கள் நன்றாய் இருந்தால் பட்டணம் களி கூறும். நீதிமான்கள் நன்றாய் இருக்கும் பொழுது பட்டணமோ, அந்த கிராமமோ, அந்த குடும்பமோ, அந்த ஊழியம் செய்கிற இடமோ, அவர் வேலை செய்கிற இடமோ எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீதிமான் இல்லாம குடிகாரனும் பாவம் செய்கிற மனிதனும் இருந்தால் அந்த இடத்துல கொலை கொள்ளை என்று சொல்லி நடந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்கள் நன்றாய் இருந்தால் பட்டணங்கள் களி கூறும். இன்னும் பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது வசனம் சொல்லுது. அதனாலதான் ஆண்டவர் ஆசைப்படுறாரு, நீ பாவத்துக்குள்ள விழுந்துடாத, பாவம் உனக்கு வேண்டாம், நீ நீதிமானாய் வாழணும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படுகிறார். நிறைய நன்மைகள் வச்சிருக்கிறார். நான் குறையா இருக்கேன். நீதிமானுடைய ஆசை நன்மையே. நீதிமான் என்ன ஆசைப்பட்டாலும் அது நன்மையான காரியம் மட்டும் ஆசைப்படணும். அடுத்தவங்க பொருளுக்கோ அடுத்தவங்க காரியத்துக்கோ நினைச்ச மாட்டானா, ஆசைப்பட மாட்டானா. நீதிமொழிகள் 11:23. அதே இதுல பாருங்க, நீதிமொழிகள் 11:28, நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் தலைச்சுக்கிட்டே இருக்கும். உங்க குடும்பம் இடத்துல வாரிசு வந்துகிட்டே இருக்கும். உங்க குடும்பம் அப்படி மேலணிக்கு போய்கிட்டே இருக்கும். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் நீங்க நீதிமானா இருக்கும் பொழுது. வசனம் சொல்லுது பாருங்க,
நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். அடுத்த வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 11:30. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சத்தை யாரும் அழிக்க முடியாது. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 21-26 வசனம். நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். காணிக்க கொடுப்பதற்கு கூட யார் தான் கொடுப்பானா? நீதிமான் தான் கொடுப்பான். துன்மார்க்க நினைச்சோம்னா கொடுக்க மாட்டான். நீங்க ஒரு காணிக்க கொடுக்கணும்னா கூட நீதிமானாக இருந்தால் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்குமா? நிறைய வசனங்கள் இருக்கு. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி 31 வரைக்கும் வாசித்து பாருங்க. நீங்க நீதிமானாய் வாழணும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படுகிறார். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொல்லுகிறார். நீதிமான் துளிரை போல தலைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமானுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமானுடைய பேரையோ கர்த்தர் உயர்த்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமான்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? ஏதாவது ஒரு பாவத்தை கொடுத்துட்டு அந்த பாவத்துக்கு அடிமையாக்கிட்டு அந்த பாவத்திலே கிடந்து கடைசி வரைக்கும் குடிச்சு வெறிச்சு அழிச்சு தன் ஜீவனை விட்டு அந்த ஆத்மாவை நரகத்தை கொண்டு போயிடறான். ஆனால் இந்த உலகத்தில் இயேசுவானவர் பாவியான மனிதனாய் வாழ்வதற்கல்ல, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, பரிசுத்தமுள்ள குடும்பமாய் வாழ்வதற்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நீ பாவி அல்ல, நீ நீதிமான். உன் குடும்பம் பாவியான குடும்பம் அல்ல, உன் குடும்பம் நீதிமானின் குடும்பம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. நான் பாவி அல்ல, என் பாவங்களை மன்னித்ததற்காக உமக்கு நன்றி. நான் பாவியான மனுஷன் அல்ல, என் பாவத்தை உம்முடைய ரத்தம் கழுவினதற்காக உமக்கு நன்றி. என்னை ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலும், ஐயோ நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேனே, இந்த மறைமுகமான பாவம் என்னால் விட முடியவில்லையே, இந்த துணிகரமான பாவம் என்னை விட முடியவில்லையே, இந்த பாவத்திலிருந்து வெளிவருவதற்கு எனக்கு ஒரு வழி உண்டா என்று சொல்லி அப்ப ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து நீதிமானாய் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. நீ வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள கத்த உதவி செய்வீராக. நீதிமானாய் வாழட்டும் ஆண்டவரே, நீதிமானாய் வாழட்டும், பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ உதவி செய்வீராக. எல்லாவற்றும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்க வருகிற ஒவ்வொரு செய்தியை நீங்க கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட தொடர்ந்து ஈடுபடுவாராக. உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.